மனித வாழ்வின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது எழுத்துக்கள் மூலமா உயிர் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன். எழுத்தாளர், கவிஞர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமையுடன் இருந்த அவர் பல பாடல்களை கொடுத்திருந்தாலும் அவர் எழுதிய ஒரு பாடலை இசையமைப்பாளர் KV மகாதேவன் தொடங்கி MSV வரை பல இசையமைப்பாளர்கள் இந்த பாடலை கேலி செஞ்சு நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இந்த பாடல் மீது கண்ணதாசனுக்கு மட்டும் பெரிய நம்பிக்கை இருந்திருக்குங்க. அந்த வகையில 1962ஆம் ஆண்டு வெளியான பலே பாண்டியா படத்துல இந்த பாட்டை வச்சுக்க சொல்லி MSV கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா MSV முடியவே முடியாதுன்னு மறுக்க, அப்ப அந்த படத்தோட இயக்குனர் பந்தலு அங்க வந்திருக்காரு. அந்த பாட்டை பார்த்துட்டு பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா மக்களுக்கு புரியுமான்னு கேட்க, கண்ணதாசனோ அதெல்லாம் புரியும்னு ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. கண்ணதாசனோட நம்பிக்கையை மட்டுமே பார்த்துட்டு MSVக்கு பிடிக்காமையே இந்த பாட்டை படத்துல சேர்த்திருக்காரு இயக்குனர். அந்த பாட்டு தான் பலே பாண்டியா படத்துல இடம்பெற்ற அத்திக்காய் காய் காய்ன்ற பாடலுங்க. இந்த பாட்டுல காய்கறிகளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு மக்கள் நினைச்சிட கூடாதுன்றதுக்காக பாட்டு முழுவதுமே நிலவை பார்த்து பாடுற மாதிரி காட்சிகளை அமைச்சிருக்காங்க. இந்த பாடலும் நிலவுக்கு அறிவுரை சொல்றது மாதிரி தாங்க இருக்கும். படம் ரிலீஸ் ஆகி இந்த வேண்டாம்னு ஒதுக்கின பாட்டுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்ததுங்க.